ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. என்னடா இவன் சிவனையும் விஷ்ணுவையும் ஒன்னா கும்பிடுறான்னு உங்களுக்குலாம் டவுட் வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் இவங்க 2 பேருக்கும் சம்மந்தப்பட்டவர் பத்தி தான். அது வேற யாரும் இல்ல, ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் டு செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல பாதிரிமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா தத்தனூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அந்த வீடியோவை பார்த்துங்க. ராம பக்தனான ஆஞ்சநேயருக்கு பல கோவில்கள் இருக்கு. ஆனா அவர் 5 முகத்தோட காட்சி அளிக்கிற கோவில் சில இடங்கள்ல தான் இருக்கு. அதுல ஒரு கோவில் தான் தத்தனூர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற ஆஞ்சநேயருக்கு என்ன ஸ்பெஷல்னா, சிவபெருமான போல நெற்றிக்கண் இருக்கு. இந்த நெற்றிக்கண்ணெல்லாம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டு 25 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 25வது வருஷம் கும்பாபிஷேக விழாவுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். 3 நாள் கும்பாபிஷேக விழா நடந்திருக்கு. இந்த 3 நாள் கும்பாபிஷேகம் எப்படி நடந்ததுன்றதை இப்ப பார்ப்போம். இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயருக்கு ஏன் நெற்றிக்கண் இருக்கு, 5 முகம் எதுக்காக எடுத்தாரு, 5 முகங்களோட சிறப்புகள் என்ன, அதை பத்தியும் பார்ப்போம். தத்தனூர் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானம் 2000வது வருஷத்துல தத்தனூர்ல விசேஷமா பஞ்சமுக ஆஞ்சநேய பிரதிஷ்டை நடந்து 25 வருஷம் கழிச்சு மறுபடியும் புனராவர்த்தமான ஒரு சந்தோஷம் நடக்கிறது. விமானங்கள்ல சில சொத பிம்பங்கள்லாம் பின்னமாக இருந்ததை சீர் பண்ணி ஜீர்ணோத்தாரண சம்பரோஷமாக நடக்குது. டிசம்பர் மாதம் 2024 இந்த சம்பரோஷத்துக்காக முதல் கால யாகசாலை பூஜைகள்லாம் ஆரம்பமாச்சு. முதல்ல எஜமானுடைய பிரார்த்தனை பண்ணிட்டு எஜமானால் மூலம் அனுஜை நடந்தது. அதுக்கப்புறமா இந்த யாகசாலை பிரவேசத்துக்கோசரம் சித்தி புண்ணியாக வாசங்கள், எந்த ஒரு கர்மாக்கள் சுப கர்மாக்கள் பண்ணாலும் முளைப்பாரின்ற அங்குரார்ப்பணம் பேர். முளைப்பாரின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக. கல்யாணங்கள் சீமந்தங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பாலிகை ஆவாகனம் பண்ணுறது. அதுக்காக கோவில்களில் என்ன பண்ணுவா, அந்த ஊரில் இருக்கிற ஈசான தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு புத்துலேருந்து அந்த மண்ணை எடுத்துன்னு சேகரம் பண்ணின்னு அதில் அந்த முளைப்பாரி வைப்பார். காலக்கிரமத்தில் கோவில் உள்ளே ஈசான பாகத்தில் அந்த மிட்சங்கரம்னு சொல்கிற புத்து மண் அதை பூதேவியாக ஒரு வடிவமாக பண்ணி அந்த பூதேவிக்கு பூஜைகள்லாம் பண்ணி பக்கத்தில் களை கொட்டு மண்வெட்டி வச்சு அவருக்கும் அதை வராகன ஆபாகனம் பண்ணி அந்த மிருத்தை சங்கரிக்கிறது. மிட்சங்கரணம் மண் சேகரித்தல் இருக்குது. அந்த மிருத்தை எடுத்துன்னு தான் இந்த பாலிகைகளில் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஓஷதிகள்னு சொல்கிற அந்த அவதானித்த ஹோமம் பண்ணி
அதை சேர்த்து அந்த பீஜங்கள் உண்டாகும். இந்த வாயை விட்டு அந்த பீஜங்கள்லாம் வந்து சுபாகிருதியாக இருக்கும். அதுக்கு அங்குரார்ப்பணம் பேர் முதல் காலம். ரெண்டாவது காலத்தில் வந்து அடுத்தால எஜமான ஆளுக்கு இந்த காரியங்களுக்கு எந்த ஒரு விக்ரமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெருமாளுக்கு எஜமான ஆளுனா ரக்ஷாபந்தனம் பண்ணி அதுக்கப்புறமா யாகசாலை உள்ளே சேர்ந்து மகா கும்பத்தில் பெருமாள் அனுமார் சக்கரத்தேவளார் எல்லாம் ஆவாகனம் பண்ணுது. இன்னொரு வேதியில் விமான தேவதைகள்லாம் ஆவாகனம் பண்ணி பாலிகா சோம கும்ப ஆவாகனங்கள் துவாரபதிகள்லாம் பண்ணி இதில் இந்த கர்மா ஆசுரமாக போகக்கூடாது, அசுரா இல்லாமல் அதில் பிரவேசிக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் கர்மாங்க வாஸ்துவமும் பண்ணுறது இந்த காலத்தில். அதுக்கப்புறமா சாத்து மணிகள் சாயங்காலம் இதே மாதிரி மகாகும்ப சோமகும்ப ஆராதனைகள், விசேஷமான மகா சம்பரோஷம் விமான சம்பரோஷமும் இவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சம்பரோஷமும் சந்தானம் பண்ண நம்ம சக்கரத்தாழ்வாருக்கு சம்பரோஷமும் விசேஷமானது. எல்லாரும் விஷயங்களை கலந்துண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்திற்கு